யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இப்போ தற்செயலா ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். ஒரு விவசாய சங்க செயலாளர், பேரு சொல்லலாமா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு டேக் பண்ணியிருந்தாங்க. அந்த டேக் பண்ணதுல ஒரு செய்தி பார்த்தேன். கருணாநிதியின் சன் டிவி இருக்கு இல்லையா? அந்த சன் டிவி வந்து ஒரு சிரிப்பு சேனல் நடத்துது. அந்த சன் டிவிங்கிறதே ஒரு சிரிப்பு நாதாரித்தனமான ஒரு சேனல். அது துவங்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெரும் கோடீஸ்வரர்களாக தனி தீவில் செயல்படக்கூடிய இடமாக மாறி இருக்கக்கூடிய பின்னணி வந்து ரொம்ப கொடூரமானது. அறிவாலயத்தை அடகு வைத்து துவக்கப்பட்ட அந்த சேனல், அதோட வரலாறை பேசணும்னா நகைச்சுவை சேனல் இருக்கு இல்லையா, அதை விட காரி துப்புற வரலாறா இருக்கும். அது அவனுடைய தனியுடைமை. அவனுங்கெல்லாம் கட்சி நடத்தி நமக்கு புத்தி சொல்றான். இந்த காட்சியை பாருங்க. இதயத்தில் கருணை உள்ளவர்கள் கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்க. ஆனாலும் உங்களை மீறி ஒரு ரத்தம் வரும். இவனுங்க கட்சி நடத்துறாங்க. அந்த கட்சியோட நோக்கம் என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத நீங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். பாருங்க. கடல்ல கப்பல் இருக்கு. வஉசியை பத்தி, வஉ சிதம்பரனாரை பத்தி இவங்க வந்து எப்படி பேசுறாங்க? படகோட்டி. ஆமா, கடல்ல கப்பலை இழுக்கிறாரு. பாஞ்சாலியோட சேலையை இழுத்த துரியோதனன் மாது. இதுக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னா, இவனுங்கள் பாரம்பரியத்தை பற்றி பேசுகிற பதில் சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இவங்க நடத்துற சேனல்ல இந்த 4 பேரையும் இன்னும் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னா, உண்மையிலேயே சுதந்திர போராட்டத்தின் வீரர்கள், சுதந்திர போராட்டத்திற்கு தன் உயிரை கொடுத்து பாடுபட்டவர்கள், இந்திய நாட்டினுடைய வரலாற்றினை மேம்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சேனல்லாம் நேரம் வச்சிருக்கவே கூடாது. அதுதான். அது யாரை சொல்றாங்கன்னா, வஉ சிதம்பரனாரை பத்தி பேசுறாங்க. வஉ சிதம்பரனார் யார் என்று தெரிந்திருந்தால் இவர்களை எல்லாம் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். என்ன சொல்றா, வஉ சிதம்பரனாரை வந்து துரியோதனை மாதிரி சேலையை இழுத்தவரா? அதாவது என்ன செய்யறாருன்னா, செக்கு இழுத்தாருன்னு சொல்றாரு இல்லையா, என்ன இழுத்தாரு? சேலையை இழுத்தாரான்னு கேட்கிறான். கடல்ல கப்பலை இழுத்தாரான்னு கேட்கிறாங்க. அவர் ஒரு படகோட்டியான்னு கேட்கிறாங்க. அப்ப இதை என்ன சொல்றது, நம்ம என்ன பேசுறதுன்னே பாருங்களேன். உண்மையிலேயே வஉசியோட வரலாறை தெரிந்தவர்கள் வந்து ஒரு நிமிடம் வந்து அந்த இடத்துல உறைஞ்சு போயிடுவாங்க. உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்கின்ற பாரதியார் இருக்கிறான் இல்லையா, அந்த பாரதி போய் மந்தையில உட்கார்ந்து இருந்து, கோயில்பட்டி மந்தையில உட்கார்ந்து வஉசியோட பேச்சை கேட்கறதுக்கு முன்வரிசையில உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் தான் வஉ சிதம்பரனார். இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவர். தந்தை பெரியாருக்கே தலைவராக இருக்கக்கூடியவர் அவர். இன்னொன்னு சொல்லட்டுமா, சுப்பிரமணிய சிவா அவரும் வஉசி பேச்சை கேட்பதற்காக நடந்தே பல கிலோமீட்டர்கள் வந்து காத்து கிடக்கக்கூடியவர்கள். சும்மா வஉசினா இந்த நாதாரி நாய்கள், இந்த நாதாரி நாய் வஉசியை பார்த்து சொல்றா, துகில் எறிஞ்சவராங்கிறான். இந்த சேனலை நடத்துறான் இல்லையா, அடிப்படையில் இருக்கிறவன் அவன் சட்டசபையில ஜெயலலிதா அவர்களை வந்து அந்த மற்ற விஷயங்களோட நீங்க போட்டுக்கோங்க. பழக்க தோஷம். இதுக்கு நான் பதில் சொன்னேன்னா ரொம்ப கடுமையான பதிலா இருக்கும். இவனுங்களை இன்னும் 4 பேர் அந்த சேனல்ல வச்சிருக்கிறாங்களான்னு இருக்கிறோம். என்கிட்ட சொன்னாங்க, அவர் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றச்சாட்டினை செய்தவர்கள் தான் இந்த கருணாநிதி கும்பல் நடத்தக்கூடிய ஆதித்யா சேனல். அது நகைச்சுவை சேனல்ல வஉசியை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்னு நம்ம பேசணும் அப்படின்னா, நான் இப்போ இந்த நொடி, நான் பார்த்த அந்த நொடி பேசுறேன்னா என்னால 2 மணி நேரம் வஉசியை பத்தி பேச முடியும். வஉசி அவர்களை பற்றி பேசினால் ஒரு நிமிடம் கண்ணில் கண்ணீர் வராது, ரத்தம் தான் வராது. அதனால் இதயத்தில் இருந்து ரத்தம் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் பெற்ற பிள்ளை
பெற்ற பிள்ளை மரணித்தான் என்கின்ற செய்தி தெரிந்த பிறகு கூட தான் மும்பை கடற்கரையில் போய் கப்பலை விலைக்கு வாங்க போனவர் திரும்பி வர மாட்டேன் என்று தந்தியை கொடுத்துவிட்டு என் நாட்டிற்காக, சுதேசிக்காக, இறையாண்மையுடைய கப்பலை நான் நடத்துவேன் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய குழுவினை அமைத்து அதன் மூலமாக நிதியினை திரட்டி அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கப்பலை பர்ச்சேஸ் பண்ண போனவர் தாம் புள்ள செத்தான் கூட வராம இருந்தவர். அவரை பத்தி 5 கட்டுரை நான் எழுதியிருக்கிறேன். அந்த 5 கட்டுரையுமே அப்படியே இதயத்தை கிழிச்சு போடும். அவர் தான் எந்த வெள்ளைக்காரனுக்காக தன் காலமெல்லாம் போராடினாரோ அந்த வெள்ளைக்காரன் ஒருவருடைய பெயரை தான் பெற்ற மகனுக்கு வைத்த அவலம் வ.உ.சி.க்கு நடந்தது. கருணாநிதி கும்பலுக்கு இது தெரியுமா? கருணாநிதி தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் நாங்கள் எல்லாம் ஒப்பு வாங்கி கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் அவர்கள் தலைமையில் நாங்கள் பணியாற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கவன் பாப்பாத்தியையும் பார்ப்பன விட்டு பெண்களையும் தான் கல்யாணம் முடிச்சு நடத்திட்டு இருக்கிறான். அந்த கபோதிகளுக்கும் அந்த கபோதிகளுடைய வம்சத்துக்கும் பாப்பாத்தியை கட்டிய திராவிட இயக்கத்தின் போலி முகத்தை பத்தி இருக்கிறவங்களுக்கும் வ.உ.சி.யை பத்தி என்னடா தெரியும் உங்களுக்கு? இந்த சேனலை நீங்க எப்படி இதை பத்தி போட ஆரம்பிச்சீங்க? தேசபந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட சக்தி தலைவராக இருந்தவர் மகாத்மா காந்திக்கு முன்னாலேயே. கோகலே இருக்கார் இல்லையா? கோகலே மாதிரி அவர்களுக்கு காலகட்டத்தில் இருக்கு உடன்கட்டை சதியே இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய காலகட்ட தலைவர்கள். அவர்களை விட மிகப்பெரிய தலைவராக வர்ணிமிக்கக்கூடிய வ.உ.சி. அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறான். வ.உ.சி.க்கு நாட்டில் எத்தனை ஆண்டுகள் தண்டனை கொடுத்தார்கிட்ட ஒரு தகச்சு போயிருவீங்க. 3 ஆயுள் தண்டனை. அவர்கள் சிறைச்சாலையை விட்டு அவர் செத்தாலும் செத்த பிறகு கூட ஒரு 100 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தார். எதுக்குன்னா அவருடைய பேச்சின் வலிமையும் சொல்லின் வலிமையும் தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல இந்திய தேசியத்தையே உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு தகுதி படைத்த ஒரு தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவர் வெள்ளைக்காரனிடம் ஒரே ஒரு நிமிடம் அவர் கையை ஆட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ராஜாதி ராஜனா இருக்கக்கூடியவர், மிகச்சிறந்த கல்வியாளர், மாபெரும் சொத்துக்களுக்கு சொந்தமான. இது மாதிரி அன்னக்காவடி பையெல்லாம் டிவி நடத்துறது கிடையாது. அன்னக்காவடி பையக ஊர் பைய காசை கொள்ளையடிச்சு நடக்கக்கூடிய டிவியில துரியோதனை மாதிரி சேலையை உறிஞ்சுங்க பரதேசி நாய்கள், பரதேசி நாய்கள். அது யாரை பார்த்து சொல்றாங்க? கட்டிய மனைவியை விட்டு சிறைச்சாலையில் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கோயமுத்தூர் சிறையில் தன் வாழ்நாளை கழித்து வறுமையில் வாடி அவருக்காகவே போராடிய திராவிட இயக்கத்தின் பிதாமகனாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் வழி நின்று வ.உ.சி.க்கு கிடைக்காத சுதந்திரம், வ.உ.சி.க்கு கிடைக்காத நீதி, அந்த காங்கிரஸில் பயணிப்பதற்கு எனக்கு இஷ்டமில்லை என்று வெளிவந்த தந்தை பெரியாரின் வழிநடத்தி வந்த ஒரு தலைவர்களோட இருக்கிறவன், பெரியாரின் பெயரை சொல்லி அரசியல் நடத்துறவன், அந்த கும்பல்ல ஒரு சிரிப்பு சேனல்ல போய் நீங்க போடுவீங்களா? துரியோதனைன்னு சொல்றான் படகோட்டி கப்பலை தள்ளிக்கிட்டு போவாங்களாம். நீங்கெல்லாம் விளங்குவீங்களா? உங்க நாட்களை விளங்குமா? இன்னும் ஒரு வார்த்தை நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கெல்லாம் நாசமா போவீங்கடா. யாரை பத்தி பேசணும் சேனல்ல இருக்குல்ல, உங்கள் வம்சம் அனைத்தும் பூண்டோடு அழியும். நான் சாபம் இடுகிறேன். யார்? வ.உ.சி.யை பத்தியா நீங்க பேசுறது? கருணாநிதியின் இந்த கும்பல் அந்த சேனல் வெளிப்படையாக விளம்பரம் விட்டு சுவரொட்டி ஒட்டி இதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வம்சம் அழியும் அழியும் அழியும். தெருவுல கடலை முட்டை வித்தர்றா, சீமண்ணை வித்தர்றா இந்த நாட்டுக்காக. பெற்ற பிள்ளைகள் வறுமையில் வாட, கட்டிய மனைவி வறுமையில் அழுவதற்கு சம்மதித்து விட்டு சைக்கிள்ல வச்சுக்கிட்டு சீமண்ணையும் கள்ள முட்டாயம் விட்டு இந்த நாட்டுக்கு உழைத்த தலைவனை போய் துரியோதனைன்னு நீங்க பேசுவீங்களா? அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன இருமாப்பு இருக்கணும்? அப்படிப்பட்ட வ.உ.சி.யை அரவணைத்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அந்த வழக்கறிஞர் தொழிலை மீண்டும் பெற்றுக் கொடுத்து அவருக்கு அந்த நன்றி கடனை தீர்க்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்துச்சுனார். காந்தியை போல பெயர்களெல்லாம் இப்ப பேசினேன் அப்படின்னா பதறும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கும். கொஞ்சம் அதனால தான் சொன்னேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தார் அப்படின்னு கேட்டிருந்தா
என்ன நிலைமை வரும் அப்படிங்கிறதுக்கு சொல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது யாராவது ஒருவரோட காதுல பட்டுச்சு அப்படின்னா சொல்றேன். என்னால நான் தான் சொல்றேன்ல, திருப்பியும் சொல்றேன், 2 மணி நேரத்திற்கு மேலாக பேச முடியும். ஒரு காந்தி தென்னாப்பிரிக்காவில் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் வ.உ.சி. யாருக்குடா தெரியும்? நாயே, பரதேசி நாயே. ஆதித்யா சிரிப்பு சேனல் கிடக்கிற நாதாரி பயல. வ.உ.சியை பத்தி தெரியுமாடா எனக்கு? காந்திக்கு இந்தியாவின் விடுதலை தெரிவதற்கு முன்பே, காந்திக்கு இந்தியா அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போராட வேண்டும் என்பது தெரிவதற்கு முன்பே, தென்னாப்பிரிக்காவில் காந்திக்கு பாடம் புகட்டிய இனம் தமிழ் இனம். அந்த தமிழ் இனத்திற்கு உழைப்பதற்காக மகாத்மா காந்தி ரயில்ல இருந்து தள்ளிவிடப்பட்டார் இல்லையா? நான் இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லணும் இல்லையா? இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லும் போது, ஐயா நீங்க இந்தியாவுக்கு போறீங்க, குஜராத்துக்கு போறீங்க, போராடணும்னு சொல்றீங்க. எங்க தமிழ்நாட்டில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று ஒருவர் இருக்கிறார். அவருக்கு நாங்கள் நிதி கொடுக்கிறோம், அந்த நிதியை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி தமிழர்கள் நிதியினை திரட்டி மகாத்மா காந்தி இந்தியாவில் எவன் என்றே தெரியாத ஒரு சூழலில் அவரிடம் கொடுத்து விட்டார். யாருக்கு? வ.உ.சிக்கு. அப்ப எப்பேற்பட்ட தலைவரா இருக்கணும்? முகம் தெரியாதவர்கள், பேர் தெரியாதவர்கள், ஊர் தெரியாதவர்கள், யாரென்றே தெரியாத ஒரு கூட்டம் செவிவெளி செய்தியாக தமிழர்களின் நெஞ்சம் நிறைந்த ஒரு மாபெரும் தலைவனாக உழைத்த வ.உ.சிக்கு நிதியினை திரட்டி யார்கிட்ட கொடுத்தாங்க? காந்திட்ட கொடுத்து விட்ட வரலாறு எவனுக்காவது தெரியுமா? அந்த காந்தி வ.உ.சிக்கு அந்த பணத்தை கொடுக்கல, சேரல. இது மாதிரி 100 சம்பவங்கள் இருக்கு. வ.உ.சி காந்திக்கு கடிதம் எழுதினார். என் நண்பர்கள், இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய எனக்கு கொடுத்த நிதியினுக்காக அது உங்களிடம் இருப்பதாக நான் செய்தி கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த பணத்தை எனக்கு நீங்கள் தருவீர்களா? எப்போது தருவீர்கள் என்று தந்தியிருச்சார். யாரு? இந்த தமிழ் இனம் தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தி யார் என்றே தெரியாத போது கொடுத்த அந்த பணத்தை வாங்கி கொண்டு வந்த போர்பந்தரில் இறங்கிய மகாத்மா காந்தி தான் பின்னால வந்தார். அவர் அப்பொழுது நீங்கள் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்பதற்கு எனக்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் என்னிடம் இருக்கிறது, அதை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த அனுப்பிய பணத்தை கூட திருக்குறள் அச்சிட்டார். தமிழ் மொழிக்காக திருக்குறள் அடிச்சார். நீ சிரிக்கிற துரியோதனம் மாதிரி. உன் இனம் பூண்டோடு அழியும் நீ உண்மையில் சென்றே என்றார். குழந்தை, குட்டிகள், ஆண், பெண், உன் வீட்டில் வளர்ற உயிரினம் அத்தனையும் செத்து மடியும். ஏனென்றால் நீ பேசியது வ.உ.சியை பற்றி. வ.உ.சியை பற்றி தெரியலன்னா படிங்கடா, படிச்சு பார்க்கணும். என்ன துகில் இருந்துங்க, கப்பலை போய் தள்ளுனார். அவருடைய கதையெல்லாம் சொல்லுமா? பாண்டித்தேவர்ல இருந்து, ராஜாஜில இருந்து, ஏன் எங்கள் தந்தை பெரியாரில் இருந்து அவர் கப்பலை வாங்கிய கதையும், அதை ஓடவிட்ட கதையும், கடைசியில் அதை வெள்ளக்காரனிடமே விற்றுவிட்டு அவர் பெருவழி வந்த கதையும், உங்களுடைய நன்றி விசுவாசம் அவர் உயிரோடு இருக்கும் போதே பார்த்து கொண்ட காரணத்தினால் தான் எம் இனிய பெரியார், தலைவர் பெரியார் அவர்கள் அரவணைத்தார். அந்த தொழிலெல்லாம் பட்டு கொடுத்தாங்க. நீ ஒரு செய்தி சேனல்ல பின்னாடி கக்கன்னு சிரிக்கிற வச்சு ஒரு அலாரச்சத்தை மட்டும் போடுற. அதனால தான் உனக்கு நான் சாபம் கொடுத்தேன். சன் டிவி குடும்பத்துக்கு அழிவீர்கள். நீ தெருவில் உட்காந்து மன்னிப்பு கேட்கணும். எங்கேயாவது வ.உ.சி சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சிலைக்கு போய் பக்கத்துல நின்று நீ மன்னிப்பு கேட்கணும். அந்த குடும்பம் மதுரையில இருக்கு. வாலேஸ்வரன் அநேகமாக ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் தவறினார். வாலேஸ்வரன் முகமெல்லாம் பத்தா இருக்கும். ஒரு வெள்ளக்காரனோட பேர் வச்சோம். ஆஸ்துரை கொண்டவருடைய பேர் வச்சோம். எந்த ஆஸ்துரை வழக்கு போட்டு அவருடைய கப்பலுக்கு மேல ஃபைன் மேல போட்டு கடைசியில் அழித்து சிறையில் செல்லி தொழிலை அவர் விருத்தி பண்ண வேண்டும் என்று கிழக்கிந்திய கம்பெனி நினைத்ததோ, அந்த கிழக்கிந்திய கம்பெனியை விட மிகப்பெரிய லாபகரமாக தொழில் நடத்தியனால் பழி சொல்லி சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்ட அவரை கேட்க கூட நாதி இல்லாத இந்த கும்பல் இருக்குல்ல, சிரிப்பு கும்பல். அதை ஒரு வார்த்தை சொன்னா ரொம்ப தப்பா போயிடும். நான் காட்டி கொடுக்குற கும்பல்னு சொல்றேன். அது கூட நீங்க ஒரு வார்த்தையை போட்டுக்கோங்க.
இந்த கும்பல்களுக்கெல்லாம் என்னடா வஉசியை பத்தி தெரியும்? இந்த காணொளி என்னுடைய மன நிறைவுக்காக அவர் பர்மாவுக்கும் டாமோவுக்கும் அவர் அனுப்புனது, கொழும்புக்கும் அவர் அனுப்புறது, சென்னைக்கும் பாம்பேக்கும் அவர் அனுப்பின கதை தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலே இருக்கு. இந்திய அரசியலில் வஉசிக்கு மிக முக்கியமான பங்களித்து விடக் கூடாது என்பதற்காக இந்த பார்ப்பன கூட்டம் செய்த சதி என்பது திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடியே சென்னை மாநாட்டிலே எதிரொலித்தது. அந்த கூட்டத்தில் முதலாக வெளியே வந்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்டவர். இந்த கதைகளெல்லாம் தெரிந்துதான் முத்துராமலிங்க தேவரோடு கர்ம வீரர் காமராஜரும் கொண்டு போய் மகாராஷ்டிராவிலே நடந்து, மேற்கு வங்கத்திலே நடந்து, நேதாஜிக்கு ஓட்டு போட்டு காந்தியை எதிர்த்த குரூப்ல சேர்ந்தாங்க. ஒரே ஒரு பக்க வரலாறு. வஉசினா யாருன்னு படிச்சு பாருங்க. உங்களுடைய மன்னிப்புகள்லாம் தூக்கி அங்கிட்டு குப்பையில போடு. ரோட்டுக்கு வா, பேசினவனை வச்சு நீ கேலி பண்ண வைக்காத. இப்படி உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத தலைவர்களை நீங்கள் கேலியும் கிண்டலுமாக பேசி பேசித்தான் அத்தனை பேரையும் எதிரியை விட துரோகி ஆபத்தானவன். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எதிரியை நான் பார்த்துக்கிற, துரோகியை மட்டும் எனக்கு அடையாளம் காட்டுன்னு சொல்லுவாங்க. முடியும்னா, ஏன்னா துரோகம் அவ்வளவு வலி நிறைந்தது. அவர் சிறைச்சாலைக்குள் இருக்கும் போதே அவருடைய பங்குகள்லாம் வாங்கின கதைகள். இவ்வளவு உழைத்த தலைவரை இந்த நாட்டிற்கு, அதாவது ஒரு செய்தியை சொல்லி முடிகிற, அவர் ஜெயில இருந்து வெளியில வர்றாரு. வேற எங்கேயும் இல்லை, கோயம்புத்தூர்ல இருந்தோம். நீங்க சிரிச்சிங்க இல்லையா, என்னத்தை இழுத்தாரு என்னத்தை கிழித்தாருன்னு சொல்றோம் இல்லையா, கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போங்கடா. ஜெயில்னா என்னன்னு தெரியும். அவர் கிழிச்சது, அவர் இழுத்தது என்னங்கிறது உங்களுக்கு அங்க போய் பாருங்க. அதை ஒரு முறை ஒரு ரவுண்டு நீ சுத்திட்டு வா, உனக்கு அப்புறம் தெரியும் அவர் என்ன இழுத்தார் அப்படிங்கிறது. சிரிக்கிற நீ. அந்த சிறைச்சாலையை விட்டு அவர் வெளியில் வருகிற போது இந்திய நாட்டிற்காக, இந்திய சுதந்திரத்திற்காக, சுதேசிக்காக பாடுபட்ட ஒருத்தரை வரவேற்கிறதுக்கு நாய் கூட கிடையாது. ஒரு நாய் கூட கிடையாது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு மனிதன் எலும்பும் தோலுமாக இருந்தான். அவன் பெயர் சுப்பிரமணிய சிவா. இதைத்தான் காங்கிரஸ் மாநாட்டில் பிரதிபலித்தார் தந்தை பெரியார். நீங்க பேசுனா அப்படியே கிழிச்சு தொங்க போட்டுடலாம். நீ புதிய வரலாறு சிரிக்கீங்களேடா, சிரிக்கீங்க. மானம் கெட்டவர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.